வணக்கம் மக்களே. இந்த கீரையோட பேர் தான் 3.0. காரணம் சொல்கிறேன், அப்புறம் சொல்லுங்கள். வேணும்னா செக்க வேர்லையும் காய்க்குமா. அதே மாதிரி ஒரு பிடி மண் இல்லை, உரம் இல்லை, தண்ணி கூட இல்லை, வெட்ட வெட்ட ஓங்கி உயர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு. இது 3வது தடவை வெட்ட போகிறோம். வெட்ட மனசே இல்லை, ஆனால் பூத்துட்டு பூ முத்துனா வீணாக போயிடுமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறது மாதிரி வெறும் சிமெண்டில் வேர் விட்டு வளர்றது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இன்னைக்கு இதில் கீரை வடை பண்ணலான்னு இருக்கிறேன். முதல் தடவை பறிச்சதில் பருப்பு கீரை குழம்பு பண்ணியாச்சு, அடுத்த தடவை பறிச்சதில் பொரியல் பண்ணியாச்சு. பயங்கர டேஸ்ட்டுங்க, ஏன்னா போராடி வளர்ந்ததில்ல. காலையில் டியூட்டி முடிஞ்சதுனால சாயங்காலத்தில் கொஞ்சம் காலார நடக்க போகிறேன். அதுக்கு முன்னால் கொஞ்சம் கீரை வடை செஞ்சிடலாம். எப்பவும் போல் பருப்பு வடைக்கு என்னெல்லாம் சேர்க்குறோமோ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கீரையை நறுக்கி சேர்க்க வேண்டியதான். சாயங்காலம் காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி இல்லை. பொதுவாக எனக்கு பருப்பு வடையை விட உளுந்த வடை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கீரை மட்டும் போட்டால் பருப்பு வடையை விட மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் நம்ம குட்டி தம்பி எபியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவனுக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் வாழ்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவங்க பேர் எபினேசர். நாங்கள் செல்லமாக ஜோமா ஜோமானே கூப்பிட்டு பழகிட்டோம். பொறுமையாக தான் சாப்பிடுவோம். இது சாப்பிட்றதுக்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஆகிடும். மாலை வெயில் மனசுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. மாசத்துல 3/4 நாள் மாலை வெயிலில் நடக்க முடியாது, ஏன்னா மத்தியானம் டியூட்டியும் நைட் டியூட்டியும் ஆகிடும். அதனால காலை டியூட்டி இருக்கிற அன்னைக்கு சாயங்காலம் நடைய மிஸ் பண்ணுறதே இல்லை. கொட்டி வச்ச எம்சாண்டு பூராயும் நாய்ங்க எல்லாம் விளையாடி கீழே தள்ளி போட்டாங்களா. அவங்கள சொல்லி என்ன குத்தமும் இல்லை, நம்ம தான் பாதுகாப்பாக வைக்கணும். அதனால கொஞ்சம் மேலே எல்லாத்தையும் இழுத்து போட்டு தண்ணியும் தெளிச்சு விட்டாச்சு. இனி போய் நைட்டுக்கு சமைக்க வேண்டியதான். ரொம்ப பேசிட்டே இருக்கேன், போர் அடிச்சா என்னன்னு தெரியல. ஓகே மக்களே. பொதுவாக மருந்தால் ஆறாத மனக்காயங்கள் கூட மறந்தால் ஆறிடும். அதனால செய்கிற வேலையை தினம் திரும்ப திரும்ப செஞ்சாலும் முழு மனசோடு அதில் செய்யுங்க. அப்போ தேவையில்லாத மனக்குப்பையெல்லாம் போயிடும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் போல் நாம் எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.